என்ன புக் பாக்குறீங்க? எல்லா புக்கையும் தான் பாக்குறேன். உங்களுக்கு என்ன புக் சார் வேணும்? எனக்கா? சரோஜா தேவி இருக்கா? சரோஜா தேவியா? ஏய் என்னடா கேட்ட? இல்ல அது சரோஜினி நாயுடு எழுதின கவிதை தொகுப்பு இருக்கான்னு கேட்டேன். சாக்கு இல்லன்ட்டான். பரவாயில்ல, நம்ம பிளாட் படத்தை வாங்கிக்கலாம். சத்தமா கேட்டு கெடுத்துச்சேடா. வானத்தை வாங்காத. ஹாய் கௌரி. ஹாய் தாத்தா, நான் പറഞ്ഞില്ലേ சந்தோஷ்? எப்ப சொன்னேன்? யார பார்த்தாலும் இப்ப சொன்னேன் அப்ப சொன்னேன்னு சொல்லிட்டே இருக்கு. இந்த பையனை பற்றி நீ சொன்னதே கிடையாது. வணக்கம், என் பேர் சந்தோஷ். என்ன பண்ணிட்டு இருக்க? நான் டிஃபார்ம் முடிச்சு மெடிக்கல் ஸ்டோர் வச்சிருக்கேன். ஹாய் ஹாய். இவன் என் ஃப்ரெண்டு. வணக்கம் தாத்தா. ஐயோ பேண்ட காணோம். இவனை நம்பாத, பொய்யான ஆளு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? மருந்து வியாபாரி. மருந்தாவது வியாபாராவது. மருந்த வேண்டாம் வியாபாரத்துக்கா? என்னடா அது தமிழ்ல சொன்னா இவ்வளவு அசிங்கமா நினைக்கிறாங்க. ஓகே, இங்கிலீஷ்லயே சொல்றேன். ஐ அம் a medical rep of a great medical concern. என்னென்ன மருந்தோட வச்சிருக்கு? என்னென்ன வச்சிருக்கானா? அஸ்வினி ஹெர்பல் ஹேர் ஆயில், டாபர் வாட்டிகா ஹேர் ஆயில், கிருத்திகா ஹேர் ஆயில் மற்றும் மைதிரி ஹெர்பல் ஹேர் கிரீம். உங்க அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுறாய்க்கல்லாம். அப்பா கிட்ட தான் கொடுக்கணும். உங்க தலையில போட்டு தான் பிரயோஜனமே இல்லையே. தலையா இது லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கு. சரி, நாங்க வரோம். வரங்க. வரு தாத்தா. போ. எக்ஸ்கியூஸ் மீ சார், அந்த காப்பி வந்ததுன்னா தண்ணி எடுத்து வச்சிருங்க. நான் வந்து வாங்கிக்கிறேன். வந்தோன கண்டிப்பா எடுத்து வைக்கிறேன் மேடம். ஓகே சார், தேங்க் யூ. முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா, காலம் நம் தோழன் முஸ்தபா, டே பை டே வாழ்க்கை பயணம். என்ன பேசுறேன்? சாவிட்டு கலைஞன் விளையாடுறியா? ஒழுங்கா படியடா. You are old. This song is gold. போடா, கோல்ட் ஆகுது கோல்ட் ஆகுது எனக்கு தெரியும்டா. நீ என்ன மறைச்சு பாக்குற? தாத்தா இந்தாங்க குடிங்க. சே, நீ என்ன எச்சு பண்ற? நான் தான் உங்க பிளாக்கெட் செக் பண்ணிட்டு தான் கொடுப்பேன். ஓ அகிலா 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 அகிலா. ஹாய் கைஸ். ஓ சாரி. பரவாயில்ல. என்னது? இதான் யோகா கத்தர் லட்சணமா? நோ. திஸ் ஹவுஸ் எவரிபடி ஷுட் பி ஹாப்பி. எல்லாரும் பாடணும், படிக்கணும், ஆடணும். மொத்தத்தில் எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும். வெரி குட். இந்தாங்க. எந்த இது காம்ப்ளிமெண்டா? நோ. இது உங்களுக்கு இல்ல, கௌரிக்கு. கௌரி இல்லையா? கௌரி. இந்த நேரத்துல அவளை எங்க இருக்குன்னு தெரியாத உனக்கு? என்ன இது? அவ கோலையில் தான் இருப்பான். இது ஓ, இந்தாங்க. என்ன கௌரி, தூங்கலையா? இல்ல தாத்தா. என்னது பார்சல் மேல சந்தோஷ் எழுதி இருக்கு? ஏன் ரூம்ல வச்சிருக்கீங்க? சந்தோஷ் தான் கொடுத்துட்டு போனோமா. ஐயோ, இது ഞാൻ தேடிட்டு இருந்த புக்காச்சே. இந்த புக் வேணும்னு ഞാൻ அவர்கிட்ட கேட்கலையே. கேட்காமலே புரிஞ்சுக்கிட்டு ചെയ്യുന്നവன் தான் புத்திசாலி. குட் நைட் கௌரி. என்னது இது? ഞാൻ வேணும்னு கேட்டேனா? உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் இத வேங்க உட்காருங்க. உட்காருங்க. இது ഞാൻ வேணும்னு கேட்கலையே. ஐ அம் சாரி. கேட்கலையே. ஐ அம் சாரி சொல்லிட்டல. இப்போ நீங்க இத எனக்கு கொடுத்ததுக்கு நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? ட்ரீட். உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. கேட்காம இவ்வளவு ஹெல்ப் பண்றீங்களே, உங்களையும் தான் புரிஞ்சிக்க முடியல. சாப்பிடுங்க. ஹாய் கௌரி. ஹாய். என்னங்க இது இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வாங்க, எனக்கு என்னமோ டாக்டர்ஸ் எல்லாம் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க. தனியா வாங்க. ஹேய் சந்தோஷ், நீ இங்க தான் இருக்கியா? ஏய், இந்த புக்க கடைசில வாங்கிட்டியா? யாங்க, இந்த புக் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா? சும்மா உண்மையை சொல்ல விடுறா. நீ இடையில உச்சுக்கிட்டு பாண்டி பஜார்ல இவன் ஏறாத கடையே கிடையாதுங்க. அப்புறம் நானும் சேர்ந்து ராஜாஜி காலில இருந்து நாடு கால் வரைக்கும் அவன் நமக்கு எங்கேயுமே இந்த புக் கிடைக்கல. அப்புறம் நான் தான் ரொம்ப பாவப்பட்டு எங்க ஃபாதர் கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கி தாதர்ல டெல்லி வரைக்கும் அனுப்புனுங்க. அப்புறம் அப்படியே மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன் அதுன்னு சொல்லி எப்படி புக் வாங்கிட்டாங்க. என்ன எனக்கு கொஞ்சம் செலவாய் போச்சு. 199 ரூபா 95 பைசா. எவ்வளவுங்க? 199 ரூபா 95 பைசா என் கையில இருந்து போட்டேங்க. இல்ல பரவாயில்ல. பேட்டா அமௌண்ட் தானே கொடுங்க. டேய் குடுடா. அப்புறமா சைடுக்கு அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். சும்மா
அப்புறம் ஏதாவது சாப்பிடுறீங்களா? எனக்கு மவுத்துல இருந்து ஸ்டொமக் வரைக்கும் ஒரே பர்ஸ் அப்செட். ஸ்டொமக் அப்செட். இது என்னோட ட்ரீட். அப்படினா ஓகே. டே பாய், எங்க எவனையும் காணோம் பாய். ஏன்பா ஷேக் இருக்குதா? ஷேக் எல்லாம் துபாயில தான் இருப்பாங்க. லோலாயு ஓவரா இருக்குதுப்பா. நான் கேக்குறது மேங்கோ மில்க் ஷேக். இருக்கு. இருக்குதா? அந்த பொண்ணுகிட்ட அங்க ஒண்ணு வை, இந்த பொண்ணுகிட்ட இங்க ஒண்ணு வை. ரெண்டுக்கு சேர்த்து பில்ல தூக்கி இங்க வை. ஓகே சார். அப்புறம் நீங்க மெடிசனை பத்தி ஏதாவது பேசிட்டு இருப்பீங்க. நான் அப்புறமா உங்களை மீட் பண்றேன். ஓகே. போ வரேன். ஆல் தி பெஸ்ட். ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா மெயின்டைன் பண்றீங்க. ஹாய். வெரி மாடர்ன் கேர்ள் யூ ஆர். உங்களுக்கு சிகரெட் வேணுமா? No, only Abin Ganja. வெரி அட்வான்ஸ்ட் கேர்ள். இப்போ தியேட்டருக்கு சினிமா பார்க்க வாங்க நான் உங்களை கூப்பிட்டா நீங்க அதிர்ச்சி அடைவீங்களா? அதுக்கு நான் 500 ரூபாய் கேட்டா நீங்க அதிர்ச்சி அடைவீங்களா? பஸ்ல ஆம்பளை நம்மளையே கஞ்சி வைக்கிறாங்க. பாவ பொம்பளைங்க. இறைவா, நாட்டில் ஜனங்களுக்கு விதவிதமா நோய் நொடி வரணும். வந்து விதவிதமா என்கிட்ட மருந்து வாங்கணும். மருந்து வாங்கி அவங்க நல்லா இருக்கணும். என்னடா ஜனங்களுக்கு நோய் நொடி வரணும்னு வேண்டிக்கிறானு பாக்குறியா? என்ன பண்ண சொல்றீங்க? நம்ம தொழில் அப்படி ஆகி போச்சு முருகா. சார் கொஞ்சமா அறிவு இருக்காயா உனக்கு? ஏமா லேட்டு? பஸ் லேட் சார். என்ன லேட்டு? நீ வர்ற பஸ் மட்டும் டெய்லி லேட்டா வருமா? போய் பர்சனல் ஏதாவது வேலை இருந்தா பார்த்துட்டு சாயங்காலமா வா. சட்டை திரும்ப ஒரு கை கொடுத்துட்டு சம்பளம் கேளு. போடுறது சுடிதாரு, வார்த்தைக்கு வர சாரி. ஐயா சாமி கும்பிட்டு இருக்கல, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா ஏன் டிஸ்டர்ப் பண்ற? சார் வியாபாரம் நல்லா நடக்கிறது தானே சாமி கும்பிடுறீங்க. ஆமா, அப்புறம் வியாபாரம் பண்ண ஆள் வந்து ஏன் சார் சங்கடப்படுறீங்க? கிளி ஜோசியா நீ ரொம்ப ஜாஸ்தி பேசுற. கிளி எடுத்து பறக்க விட்டா அப்புறம் சோத்துக்கு சிங்கி அடிப்பேன். ஒரே ஒரு மாத்திரை சார். யோ அறிவு இருக்காயா? கடையில 1000 கணக்கான மாத்திரை இருக்கு. எந்த மாத்திரை சொல்லி தொலை. ஒரே ஒரு தலைவலி மாத்திரை சார். ஆனா சிந்தியா காலங்காத்தால 100 வேணும்டா. இவனுக்கெல்லாம் கூட நக்கலா போச்சு சார் ப்ளீஸ் சார். இறையா நீ போய் ஒரே ஒரு மாத்திரை சார். மாத்திரை இங்க வச்சுக்கிறேன். சில்லறை கொண்டு வந்து கொடுத்துட்டு நீயே எடுத்து போயிரு. இப்ப போறியா பொட்டி எடுத்து வீசுமா? என்னங்க சாமி? சார் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் சார். மருந்து வாங்குறதுக்கு எதுக்கு ரெக்கமெண்டேஷன்? டாக்டர் மருந்து சீட்டு இருந்தா பார்த்தாத. இது என் வேலைக்காக சார். யோ ரெக்கமெண்டேஷனோட வேலை சென்ட்ரல் கவர்மெண்டா ஸ்டேட் கவர்மெண்டா? இது கடை, தனியார் கடை. அவர் முதலாளி, அவர்கிட்ட கேட்டுக்க. அவர் முதலாளி இல்ல, நீங்க தான் சார் முதலாளி. சார் 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 சார். டேய் நான் தான் முதலாளி இல்ல, அவர் தான் முதலாளி சொன்னல. ஏன் உயிர் எடுக்கிற? சார் பழனியில இருந்து நான் சிட்டிக்கு கால் வச்ச உடனே அவங்க சொன்ன அடையாளம் அப்படியே இருக்குதா சார் உங்களுக்கு? என்ன சொன்னாங்க? தலைமுடி வெள்ளையா இருக்கும், தாடி அதே லெவல்ல வெள்ளையா இருக்கும், நெத்தியில குங்கும பொட்டு இருக்கும், கண்ணு திருட்டு மொழியா இருக்கும். கிடைக்க வேண்டிய வேலையை விட்டுரு போல் இருக்கு. பேக் டு பழனியா? சார் சாரி சார், அவங்க சொன்னதை நான் அப்படியே சொல்லிட்டேன் சார். யோ அறிவு இருக்கா உனக்கு? அடையாளம் சொல்லும் போது முன்ன பின்ன சொல்லுவாங்கயா. அவங்க திருட்டு மொழி சொன்னா கூட நீ என்ன நேர்ல பார்க்கும்போது என்ன சொல்லணும்? சார் உங்க மொழி ராஜமொழியா இருக்குன்னு சொன்னா எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும்ல. நீ எங்க ஊர் பட போற? போ சார். நீங்க மட்டும் என்ன டியூட்டில ஜாயின் பண்ணி விடுங்க சார். அப்புறம் பாருங்க நான் வர்ற கஸ்டமர்ஸ் உங்களை எப்படி வர்ணிக்கிறேன்னு. எனக்கு ரெக்கமெண்டேஷன் பிடிக்காது சொன்னா ஏன் உயிர் எடுக்கிறப்போ? சார் இந்த லெட்டர் என்னுடைய அறிவுக்காக கொடுக்கப்பட்ட லெட்டர் இல்ல சார். என்ன நான் உங்ககிட்ட அறிமுகம் ஆகணுமேங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட லெட்டர். ப்ளீஸ் சார் இது ஒரு தடவை படிச்சு பாருங்க. ஏன்டா உயிர் எடுக்கிறீங்க? ப்ளீஸ் சார். பரவாயில்ல, தாயம்மா உன்னை பத்தி தெளிவா எழுதியிருக்கா. உன் பேர் என்ன? அழகு சுந்தரம். ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல இல்ல அழகு சுந்தரம் சொன்னீங்க. ஆமா சொந்தம் அது மலையடி வாரம் பழனி. அங்க என்ன பிச்சை எடுத்திருந்தியா? நோ அதுக்கு ஏகப்பட்ட கூட்டம் இருக்கிறதுனால நான் பஞ்சாமிரதா விபூதி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பண்ணு. ஆனா மருந்து கடையில மருந்து எடுத்து கொடுக்கறது ரொம்ப ரிஸ்கான வியாபாரம். மருத்துவத்துறையில உனக்கு முன்னணு ஏதாவது இருக்கா? சார் நீங்க ஆஃப்டர் மருந்து விக்கிறவங்க, நாங்க மருந்து செய்யறவங்க. தட் மீன்ஸ் 3 தலைமுறையா மூலிகையை நம்பி பிழைக்கிற குடும்பம் சார் எங்க குடும்பம். மாமா புரியலையா? நாங்க சீப்பான ஃபேமிலி இல்ல சார், சித்தா ஃபேமிலி. மாமா அவர் பார்க்க நல்லவரா இருக்காரு. நம்ம கடைக்கு ஆள் வேணும்ல, அவரையும் சேர்த்துக்கோங்க. உள்ளவா. தேங்க்யூ சார். டேய் பழனி மலையில இருந்து வந்தது ப்ரூவ் பண்ணிட்டு பாத்தியா? குதிச்சு மனுஷ மாதிரி உள்ளவா. சாரி சார். மனுஷ மாதிரி உள்ளவாடா. சார் ஸ்ட்ரைட் பண்ணல, கழுத்து விழுந்தவங்க கொஞ்சம் சிரிங்க சார். இந்த சைடா சரிங்க, வேற சைடா சரிங்க சார். வேற சைடு இல்லப்பா சார். லேசா சரிங்க. அதனையா லேசா சிரிக்கிறது? ஏன் மனசு விட்டு சிரிச்சா போட்டோ எடுக்க மாட்டியா? எத்தனை வருஷமா இதே சொல்லுவேன். நான் இப்படிதான் சிரிப்பேன். ரெடியா? டேய் சரியா நில்டா. என்னத்த சரியா? நீங்க எடுங்க சார். ரெடி ரெடி. ஏப்பா ஐயா ஏண்டா இந்த வாட்டியாவது பேங்க் வேலை கிடைக்குமா? போட்டோலாம் எடுத்துக்கிறோம். கிடைக்கும் வா.
எக்ஸ்கியூஸ் மீ. சாரி நான் கூப்பிடாதீங்க யூடிசின்றோம். அலையாத, சாயங்காலம் மறக்காம போட்டோ எடுத்து வந்துரு. ஏன்டா நான் தான் மருந்து விட்டுட்டு பிஸியா இருக்கேன்ல, நீயாவது எனக்கா ஒரு போட்டோ எடுக்க கூடாதா? உனக்காக நான் எப்படி போட்டோ எடுக்க முடியும்? இந்த போட்டோல பாரு, வழிஞ்சிட்டு இருக்காடி. வாடா. நீ போ. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, தயவு செய்து வழி விடாதீங்க ப்ளீஸ், வழி விடாதீங்க. ஹாய் சந்தோஷ். ஹாய் பிரியா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏன் பையன் இவங்களும் உன் ஃப்ரெண்ட்ஸா? அடிவேரி இருக்குதுடா துரோகி, எனக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிடா. இவன் என் ஃப்ரெண்ட் ஜான்சன். ஹாய். ஹாய் 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 ஹாய். ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை சொல்லி விட்டுட்டு இருக்கேன். சீ சாரி, பார்த்தா தெரியல. கையில பை, கழுத்துல டை, வாயில போய், பொழப்புல நாய். ஏன் சிரிப்பு? எதுக்கு சிரிப்பு? மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்னா கேவலமா? நாங்க மட்டும் கரெக்டான டைமுக்கு மருந்து கொடுக்கலனா டாக்டர்களுக்கே நோய் வந்து தெரிஞ்சுக்கங்க. அது என்னது இது? வாட் இஸ் தட்? சந்தோஷ், இது இந்த கல்யாணத்துல கௌரி எடுத்த போட்டோ. அடடே, பியூட்டிஃபுல். இந்த போட்டோல பாருங்க, நீங்க சாம்பார் ஊத்திக்கிட்டு இருக்கீங்க. அது ரசம் மாதிரி இருக்குது. டேய், சாரி. கௌரி பக்கத்துலயே நிக்கிறீங்க, ஆனா கண்ணை மூடிட்டு இருக்கீங்களே. அது ஃபிளாஷ் போட்டுப்பாங்கம்மா, ஃபிளாஷ் போட்டுப்பாங்க, அதான் கண்ணு மூடிக்கிச்சு. கௌரி ஃபுல் கட்டு கட்டுறது. ஏய் பாப் கட்டாது, நீ சொல்றியா? என்ன டேய், நீ பல்லு விளக்குறது, பாத்ரூம் போறது தவிர எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு உனக்கு க்ளோஸா? என்ன சந்தோஷ், இந்த மாதிரி லோக்கல் ஆளுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிட்டு இருக்கீங்க? அது யாரு நாங்க லோக்கலா? இதுங்க பெரிய டயானா ஃபேமிலி. எல்லாம் காம்பவுண்ட் சோறு ஏறி குச்சி செகண்ட் ஷோ போற பொண்ணுங்க தெரியுமில இந்த காலத்துல. டேய் சும். ஹலோ, நீங்க எல்லாம் படிச்சவங்க தானே? ஓரமா போய் பேசுங்க. ஓரங்கட்டலாம்னா பாக்குறேன், படியிலேன்னா ஓகே, see you. போறாங்களே. I like your sense of humor. தேங்க்யூ. இந்தாங்க அயன் டேப்லெட். Thank you. இன்னைக்கு ஈவினிங் சினிமா போலாமா? Shut up. அது கொடுங்க, இதை வச்சுக்க போங்க. நோ மென்ஷன். ஏன்டா பாட்டில மாத்துன? ஆமா, முதல்ல கொடுத்த அயன் டேப்லெட். இப்போ பேதி மாத்திரை. சாப்பிட்டு கொஞ்சம் இலைக்கட்டுமே. ஹைர ஹைர ஹைரப்பா, ஹைர ஹைர ஹைரப்பா. 50 kg தாஜ்மஹால் உனக்கே உனக்கா. தர்மாஸ்பத்திரியில படுத்துக்கிட்டு ஜீன்ஸ் பாட்டா? ஏய், கொஞ்சம் சும்மா இருக்கே. பாத்து சைடு. ஏய், காலைல என்னடா சாப்பிட்ட? மட்டன், சிக்கன், சில்லி சிக்கன். பரோட்டா, பாயா, குருமா? இல்ல சார், சாப்பிடலாம்னு நினைச்சேன். முட்டை பால் போடுறாங்க. என்ன முட்டே பால்? நீ என்ன நாகப்பாம்பா? முட்டே பால் ஊத்தி குனிஞ்சு கும்பிடுறதுக்கு 6 வருஷமா இதே பெட்ல பாக்குறேன்டா. கொஞ்சம் விட்டா இந்த பெட்டையே ஓனர்ஷிப் பிளாட் ஆக்கிடுவானுங்க. இவங்க காலி பண்றது அமீனா வச்சு வீடு காலி பண்ற மாதிரி. இங்கே சார் குணமாவுது. யாருக்கு குணமாவுது? டாக்டருக்கு குணமாவறது இல்ல, பேஷண்ட்டுக்கு குணமாவறது இல்ல. இங்க பார், இவருக்கு எய்ட்ஸ். எவ்வளவு தெம்பா இருக்கான். என்னமாமா நம்மளே போட்டு கொடுத்துட்டோம். ராவ் மேல ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றா. டேய், இந்த கர்மாந்தத்தை எப்ப காலி பண்றது? கவலைப்படாத மாமா, மாத்திரை மாத்தி குத்து ஊதிடலாம். இனிமேல பெனால் வச்சு அடிச்சலான்றியா? சூப்பர் ஐடியா. ஓகே. சல்போட்டுக்கு கில்போத்திரி பல்பா சுத்தலாம். விட்டுட்டு போகாதீங்க சார். எப்படி இருக்கீங்க? அம்மா, எல்லாரும் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன். நீ கொடுத்துட்டியா? இந்த கொடுத்து. சந்தோஷ், ஹாய். என்ன ஹாஸ்பிடல் வந்திருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? அம்மா வாங்கம்மா. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணு இல்லையா? என்ன ஒண்ணு இல்ல? ஒண்ணு இல்லைங்க. இவர் எங்க சீனியர் ஸ்டூடெண்ட் மாதேஷ். இது என் ஃப்ரெண்ட் சந்தோஷ். ஐ அம் மாதேஷ். ஹலோ, ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட். இன்னும் வரலையா? ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்னா என்ன சார் அர்த்தம்? அரிச்சா சொரிஞ்சு விடுறவன்னு அர்த்தம். மண்டையில் அடிபட்டு போய் இப்படி பேசுறானே, கிட்னி எடுத்துணும் சார். இஸ் an article for attendant வந்திருக்காரு. டாக்டர் சார், உங்களை ப்ரொஃபசர் கூப்பிடுறாரு சார். எதுக்கியா? ஒண்ணு இல்ல சார். ஒண்ணு இல்லையா? உங்களுக்கு எல்லாம் கிண்டலா போச்சியா? இந்த ஆஸ்பத்திரியில யாரு பார்த்தாலும் ஒண்ணு இல்லன்றது. வாட் நான்சென்ஸ் திஸ் இஸ்? இந்தாங்க. இருக்கா? கோலம்பஸ் ஆப்பிள். என்ன சந்தோஷ், பிரெட் மெடிசன் எல்லாம் கொண்டு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல விக்கிறீங்க? ஐயா, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஒவ்வொரு வருஷம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எங்க அப்பாவோட ஞாபகமா பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் பிரெட் மெடிசன் எல்லாம் ஃப்ரீயா கொடுப்போம். அதான். அப்படியா? ஓகே, பை. ஓகேங்க. வரேம்மா. போயிட்டு வாமா. சார் சாரி, கேர்ஃபுல்லா போமா. யார் காலையும் மிச்சிராத. சாரி, வெரி சாரி, வெரி சாரி. அப்ப ஆடா, இந்த தியேட்டர்ல தான் சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் சூப்பரா இருக்கு. யோ, எந்திரியா. மடியில வந்து உட்கார்ந்துக்கிட்டு சீட் நல்லா இருக்குதான். போய் அந்த பக்கம். சாரி ஆண்டி, மெத்து இருக்கவே குஷன் நினைச்சிட்டேன். நீ கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்குமா? வெரி சாரி. இன்னும் படம் போடலையா? ஒரே இருட்டா இருக்கு. முதல்ல கிளாஸ் கழட்டுங்க. ஓ சாரி, இப்பதான் டாக்குமெண்ட்ரி ஆரம்பிச்சிருக்காங்க. உங்க பேர் என்னங்க? மிஸ்டர், டவுன் பண்ணி உட்காருங்க. ஏங்க இன்னும் மெயின் படமே ஆரம்பிக்கலீங்க? உட்காருங்க. சரி, உங்க பேரு சொல்லவே இல்லையா? தம்பி, கொஞ்சம் டவுன் பண்ணி உட்காருங்க. இதுக்கும் கீழையா? ஹலோ, உங்க பேர் சொல்லவே மாட்டீங்களா? இன்னும் கொஞ்சம். ஏயோ, அறிவு இருக்காயா? ஏன் அண்டர் கிரவுண்ட்ல படம் காட்டுறாங்க? இப்பவே எனக்கு ரெண்டு காலை தவிர எதுவுமே தெரியலையா? நான் இப்படிதான் உட்கார்ந்து படம் பார்ப்பேன். கேக்குறான்ல.
என்னங்க நீங்க எப்பயும் குறும்பு பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க ரொம்ப மோசம் குறும்பு பண்றனா அம்மா கையில பைய வச்சிருக்கிற 2 கை இங்க இருக்குது என்ன போய் குறும்புங்க ஏன்டா டேய் யாரா அது 4 ரூபா கொடுத்து கூட்டு வந்திருக்கேன்டா ஏங்க எனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணுங்க ஸ்னேக்கா கன்னிப்பம்பா மலைப்பம்பா ஐயோ சாப்பிடுறதுக்குங்க அது ஸ்நாக் நீ இரு நான் போயிட்டு வந்துடுறேன் இல்ல நானே போய் வாங்கிட்டு வரேன் இல்லன்னா வேற எவனாவது வந்து உட்காந்து கரெக்ட் தான் அந்த ஆள் கலன் இவ்வளவு தூரத்துக்கு வருது இல்ல 500 ரூபா இருக்கு நிச்சயம் மீதி எதா இருந்தா கொண்டு வா ஐயோ. நீங்க ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா யோ தொக்கரியா வெயிட் பண்ண வச்சிட்டேனா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க இந்தாங்க டிக்கெட் அம்மா வரல அம்மாக்கு ஏதோ வேலை இருக்கா அவங்க வரல நான் போறேன் ஏன் அம்மா வரலன்னா படம் பார்க்க மாட்டீங்களா வாங்க போலாம் இந்த நம்பர் உட்காரு அந்த சீட் நீங்க உட்காருங்க உட்காருங்க ப்ளீஸ் தேங்க்ஸ் கொஞ்சம் போர் அடிக்கும் பேசாம உட்காருங்கடா படம் பார்க்கடா உட்காருங்கடா மச்சி பாத்தி தள்ளு வந்த மாதிரியே இருக்குது மச்சி தள்ளின்னு வந்துதான் வந்துக்கிறான் ஒரு சீட் தள்ளியே உக்காந்துக்கிறான் மச்சி சென்டர் காலி ஆகுது என்ட்ரு ஆகட்டுமா சந்தோஷ் அண்ணனும் தங்கச்சி சேர்ந்து வந்தாலே இப்படி கிண்டல் பண்ணுவாங்க நாம எப்படி பழகுறோம் நமக்கு தானே தெரியும் படத்தை பாருங்க பேனா வாங்க ஏப்பா எழுதுறதுக்கு பேனா இருந்தா காட்டுப்பா நல்லதா காட்டு ஏப்பா சந்தோஷ் இந்த சோப்பு நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு அது பரவாயில்ல இந்த பச்சை பாரு பச்சை நல்லா இருக்குல்ல அது எடுத்துக்கலாமா அப்ப அது ஏய் விடு 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 என்னமோ சாருக்கு அது பிடிச்சிருக்குது அவ்வளவு மஞ்சள் தான் இருக்கு எடுத்துக்கிறியா மஞ்சள் பிரைட் கலர்ப்பா என்னடா இவன் ஏப்பா அந்த ஃபாரின் கத்திய உருவியடு என்னடா ஜெர்க்க விடுற என்ன ஜெர்க்க விடுற வேண்டாம் நீ சொந்தமா எதையும் வாங்க மாட்டியா நாங்க வாங்குறதெல்லாம் கை வைப்பியா என்ன இனிமே அடுத்தவங்க வாங்குறத புடுங்கலையா இனிமே ட்ரை பண்றேன் முதல்ல இதுக்கெல்லாம் காசு கொடுத்து அப்புறம் பாக்கெட்ல சர்வு போட போடா நல்ல டைப்பா காட்டேன்பா கல்பனா இவங்க கேக்குறத எடுத்து காட்டுமா சூப்பர் டைப்பா இருக்குதே ஏய் ஓட்ட வாங்கட்ட என்ன வேணும் அது ஒண்ணும் இல்ல என் ஃப்ரெண்டுக்கு பேனா வாங்க வந்தேன் அது அதையே வச்சுக்க நான் சொல்ல வரைக்கும் கேட்டுட்டே இரு நான் எதா இருந்தா ஸ்ட்ரைட்டா கேட்டுருவேங்க ஐ லவ் யூ யூ லவ் மீ ஏய் என்னடா சத்தம் ஒண்ணும் இல்ல நீ பாரு நோ ப்ராப்ளம் யூ கேரியா சாரி சிஸ்டர் சாரி எப்படி பேனா எழுதி பாப்பா அப்படி என்ன எழுதி பார்த்த கூட கௌரி ஏய் குடுறா காசு கொடுத்து வெளியே வா ஏய் குடுறானே ஏன்டா இதுல கௌரின்னு எழுதுன அட சும்மா எழுதுனப்பா சும்மா எழுதுனியா ஏன் உன் பேர் எழுதிருக்கிறது இல்ல என் பேர் எழுதிருக்கிறது இல்லாட்டி பேனாவை கண்டுபிடிச்சா அவன் பேர் எழுதிருக்கணும் ஏன் கௌரி பேர் எழுதிருக்கிற டேய் அதெல்லாம் ஒண்ணு இல்ல வா போலாம் டேய் இதோ பாரு சந்தோஷ் ஒண்ணுமில்லன்னு சொல்லித்தான் நிறைய பேர் கவிதை எழுதி தாடி வளர்த்து குவாட்டர் அடிச்சு குப்புறப்படுத்து கடைசியில் நோயாளியவே செத்துருக்கானுங்க அப்படி எல்லாம் எனக்கு எதுவுமே ஆகாது நான் சொல்றது கேள்றேன் இதை பாரு உள்ள என்ன நடந்தது தெரியுமா பட்டுன்னு ஒரு கேள்வி கேட்டேன் டப்புன்னு ஒரு ரிசல்ட் கிடைச்சது அதோட அந்த மேட்டரை மறந்துட்டேன் பாரு அந்த பொண்ணையே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு புழுங்காத காதலையும் கற்பத்தையும் ரொம்ப நாள் மறைக்க முடியாதா அப்படி மறைச்சின்னா அதுவே உன்னை க்ளோஸ் பண்ணிரும் மேட்டரை ஓபன் பண்ணிரு ப்ளீஸ் ஐயா தத்துவம் பேசுறது போறோம் ஒன்ன மாதிரிலாம் என்னால அவசரப்பட்டு சொல்ல முடியாது ஆளை விடு போ ஹலோ ஆண்டி நான் ஜெயந்தி பேசுறேன் பிரியா இருக்காளா எடுத்து ஹாய் பிரியா என்னடி டிசைட் பண்ணிருக்க நீயும் சொல்ல மாட்ட அவனும் சொல்ல மாட்டான் 2 பேரும் எதுக்கு பழகிக்கிறீங்க ஹாய் சொல்றதுக்கா கௌதம லவ் பண்றியா இல்லையா அப்புறம் எதுக்கடி பயப்படுற நேர்ல போய் ஐ லவ் யூ சொல்லிடு முடியாதா உன்னால முடியும் தைரியமா அவங்கிட்ட போய் நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லு நீ சொல்ற கண்டிப்பா சொல்ற இப்படி சைலண்டா இருந்து ஒருதலை ராக மாதிரி ஆயிடாத ஓகே ஆல் தி பெஸ்ட்
நான் கௌரி பேசுறேன். ஹலோ ஹலோ. சந்தோஷ். சந்தோஷ், எங்கிருந்து போன் பண்ற? மயிலாப்பூர்ல இருந்து பேசுறேன். அப்படியா? என்ன விஷயம்? வந்து சொல்லுங்க. ஏன் ஹெசிடேட் பண்றீங்க? சொல்லுங்க. கௌரி, ஐ லவ் யூ. வாட்? என்ன? மறுபடியும் சொல்லுங்க சொல்லுங்க. ஐ லவ் யூ. என்ன ஏமாத்த ட்ரை பண்றியா? இல்ல. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? ஏப்ரல் 1. என்ன ஏப்ரல் ஃபூல் பண்றது தானே சொன்னேன்? எனக்கு தெரியும், யாருமே என்ன ஏமாத்த முடியாது. ஓகே? என்ன பண்ற? கிளி பயப்படுதியா? கும்பிட்டையா கும்பிட்டியா? ஊர்ல உலகத்துல அவன் பொண்ணு கிடைக்கலன்னு நாயா பேயா தாடி வளர்த்துக்கிட்டு அலைவான். ஆனா நானு சொந்தத்துல சூப்பரா ஒரு பொண்ணு பக்கத்திலே ராசாத்தி மாதிரி வச்சிருக்கேன். செட் ஆக மாட்டேங்குது. எந்த ஜோசியக்காரன்ட்ட கேட்டாலும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி தான் சொல்றானுங்க. என்கிட்ட வந்துட்டல. ஆனா நீதான் கொஞ்சம் முறையா சொல்லணும்பா. கிளி, உனக்கு எக்ஸ்ட்ரா 2 கிலோ பஞ்சாமிர்தம் வாங்கி தரேன். கிளி, சாதகமா சொல்லு. ஐயா பேர் சொல்லுங்க. எங்க ஐயா பேரா? இல்ல உங்க பேரு. ஓ, ஏன் பேரா? சொல்லுங்க. அழகு சுந்தரம். அழகு சுந்தரங்கிற பேருக்கு அம்சமா ஒரு சீட் எடுமா சிம்ரன். கமான் கமான் கமான், சீக்கிரம் வாமா. கமான் 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 கமான். என்னங்க நீங்க எதுவுமே சொல்லாம அழுவுறீங்க? அந்த சீட்ல என்ன வந்திருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. என் வயல சொல்ல மாட்டேங்க. ஏன் இதை சொல்றதுக்கு பக்கத்து கிடக்கார கூப்பிடணுமா? இவர் உங்களுக்கு என்னங்க வேணும்? என்ன கட்டிக்க போற தாய் மாமன். நீங்க பூவோடையும் பொட்டோடி இதே சுடிதாரோட ரொம்ப நாளைக்கு இருக்கணுமா? இதே சுடிதார்லையா? நாரும். அது இல்லமா, நீங்க வெள்ளப்படவதான் கட்டிக்கிட்டு இந்த சீட்டு சொல்லுதுமா. ஐயோ, இவன் அயோக்கியமா. கவுத்துட்டமா உங்களை. நீங்க ஓடிடுங்கம்மா. காதல் ஜோடிய பிரிக்கிறியா? இல்லங்க, உத்திட்டியடா. அவ அந்த பக்கம் போன உடனே நீ இந்த பக்கமா போய் பிரிக்க முடியலன்னு பாக்குறியா? விட மாட்டேன்டா. என்ன விட மாட்டேன்டா. ஜோசியம் சொன்னா அப்படியே பலிக்கும். பலிக்காது. இவனை வெட்டி பலி கொடுத்தா பலிக்காது. உன்னை புதைச்ச அடையாளத்துல உன் கிளியை புதை பண்ண. என்னடா சொன்ன? என்ன சொன்ன? என்னடா இதெல்லாம்? தாயம்மா, தாயம்மா, தாயம்மா. யோ, என்னையாச்சு? உண்மையை சொன்னா அடிக்கிறாங்க சார். நீங்க வேணா பாருங்க சார். இது வரைக்கும் என் கிளி தப்பே பண்ணதில்லை சார். அப்படி தப்பா இருந்தா என்ன அடிங்க சார். வாங்க சார். அதெல்லாம் வேணாம். உட்காருங்க சார். வாங்க சார். ஒரு தடவை பாருங்க சார். உட்காருங்க சார். உட்காருங்க சார். உட்காருங்க சார். உங்க பேர் என்ன சார்? சந்தோஷ். ஐயா மனசு சந்தோஷப்படுற மாதிரி அருமையான சீட் எடுத்து கொடு. சீக்கிரம் எடு. கொண்டா கொண்டா கொண்டா. போ போ போ. அந்த ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சீதாதேவியோட வந்திருக்க. ஐயா குடும்பத்துல சுபகாரியம் நடக்க போகுது. ஓ மனசுக்கு பிடிச்சவளே உனக்கு மனைவியா வரப்போறா. ஏய், உன் பேரு? பாரு. வயசு? 16. இந்த ட்ரெஸ்ல நீ சூப்பரா இருக்கிற. Thank you. பர்த்டே ட்ரெஸ்ல இன்னும் சூப்பரா இருப்ப. ஏமா, இதெல்லாம் உள்ளே புழிஞ்சு மாடி மேல எடுத்து வந்து காய வைக்கலாம்ல? ஐயோ, வெயில் தாங்கல. டயர்டா இருக்கமா? போடா. நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல. பின்ன ஏன் இந்த மாதிரி வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்கம்மா? நாங்கெல்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க. டாக்டர் நீங்க சொன்னாதான் கேட்பாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. டேய், இதுக்குதான் நீ கொடை பிடிச்சியா? சரி வாணா. உனக்கு ஒருத்தி வந்தாதான்டா எனக்கு ரெஸ்ட் கிடைக்கும். ஐயா ஆரம்பிச்சியா? இத புரியறதுக்கெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா? வேணா. டேய், ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். என்ன? இன்னைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போறோம். சாயங்காலம் வெளியில எங்கேயும் போயிடாத. என்னால முடியாது போ. ஒரு 1/2 மணி நேரத்துல போயிட்டு வந்துடலாம். என்னது ஆட்டோல போற மாதிரி சொல்ற? லைஃப் லைஃப் மேரேஜ் எல்லாம் அவசரப்பட முடியாது. இத பாருமா, இப்படிதான் அடம் பிடிக்கிறா. எத்தனை மணிக்குமா? 4 மணிக்கு. அவரு வருவாரு. ஏய், என்னது கௌரி, நீ பாட்டு வருவார் போவாரு, இவர் வரமாட்டார். நீங்க வர்றீங்க, நாம போறோம். போறக்கலாம். నా పేరు వెంకటేశులు, నైనా పేరు శ్రీనివాసులు, என் ஒய்ஃப் பேரு சுப்புலட்சுமிலு, என் பெண்ணு பேரு ஐஸ்வர்யாலு, என் தத்தையா பேரு சோமயாஜுலு. சங்கரா. இப்படி
சொன்னா தான் அவர் முடிப்பாரு. அவரா முடிக்கட்டும்னு எதிர்பார்த்தா ஒரு வாரம் ஆகும். பொண்ணு சீக்கிரம் வர சொல்லு. நாயுடு அம்மா காபி 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 காபி. அம்மா தப்பா நினைச்சுக்காதீங்க. நாயுடு ஆரம்ப காலத்துல ரயில்வே பிளாட்பாரத்துல காப்பி வித்தவர். அதனால வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா கூட காப்பி காப்பி அப்படின்னு சொல்லித்தான் உபசரிப்பார். நாயுடு அம்மா கேட்டது காப்பி இல்ல, பொண்ணு. பொண்ணை கூப்பிடுங்கிறாங்க. பாப்பா பாப்பா கமான் பாப்பா கமான் கமான். அது இதுக்கு பின்னாடி ஒரு சோக கதை இருக்குமா. ஆரம்ப காலங்கள்ல நாயுடு பல லட்சங்களை குதிரை ரேஸ்ல விட்டவர். அந்த ஞாபகமா தான் இப்ப பொண்ணை கூப்பிடும் போது கூட கமான் அப்படின்னு கூப்பிடுறாரு. பாருங்கம்மா. இதெல்லாம் வேணாம் சொன்னா கேக்குறீங்களா? சும்மா உள்ள வாங்க. இவன் தான் என் பையன் சந்தோஷ். ஏற்கனவே பெல்லியான பையனுக்கு மறுபடியும் கண்ணாலம்மா. ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, அது என் பையனோட ஃப்ரெண்ட் கௌரி. ஃப்ரெண்டா? ஆமா ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட். நார்மல். இவளா என் வைஃப் தெரியுது. சொன்னவன முடிட்டீங்க. మీరు తెలుగు? நான் தமிழ்நாடு தான், எனக்கு தமிழ் நல்லா தெரியும். அம்மா அம்மா செங்குன்றம், ஐயா சித்தூர். ரெண்டு பேரும் பார்டர்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சூழண்டிக்கல. இவர்தான் எங்க முதலாளி. இப்ப மாப்பிள்ளையா வந்திருக்காரு. நமஸ்காரம். ஆனா நீங்க பொண்ணை கூட்டு வரேன்னு சொல்லி இவ்வளவு நேரம் ஆச்சு. பொண்ணு மாடியில இருந்து தானே வரணும். ஆமாமா. ஏதோ மலேசியால இருந்து வர்ற மாதிரி 3/4 நாள் அது. சீக்கிரம் பொண்ணை கூட்டு ஐஸ் ஐஸ் ஐஸ். இவங்க அப்பா ஐஸ் வியாபாரி. కూర్చోండి కూర్చోండి. కన్నం పెట్టు కన్నం పెట్టు. பாப்பா ஐயோ பாப்பா தூங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். நாயுடு எழுப்பியா? எழுந்துடி. முதலாளி இது நல்ல பசையுள்ள குடும்பம். இப்ப பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க. கேள்வியை நீங்க கேக்குறீங்களா இல்ல நான் கேட்கட்டுமா? போட்டனா பாய் முட்டு உட்காரு. கௌரி நீ ஏதாவது கேளுமா. என்னம்மா உன் பேரு? ஐஸ்வர்யா. என்ன படிச்சிருக்க? ராணி, விகடன், குமுதம், கல்கண்டு. கல்கி கல்கி கல்கி. அம்மா சுத்தம். அவங்க அதை கேட்கல. எதுவரைக்கும் பள்ளி பாடம் படித்தீர்கள் அதை கேக்குறாங்க. 10வது படிச்சிருக்கா. ஆமா 7 அட்டெம்ப்ட் கடைசியா பாஸ் ஆகல. உனக்கு என்ன பிடிக்கும்? ரஜினி பிடிக்கும். சூப்பர். ஏன் ஒரு நடிகரோட நிறுத்திட்டீங்க? எல்லா நடிகரையும் மொத்தமா சொல்லிட வேண்டியதானே? நோர்மல். போலாம். சும்மா இருங்க. அது வேற ஒண்ணும் இல்ல முதலாளி. சோறு சாப்பிட்ட கையோட மொய் எழுதணுங்கிறார். போலாங்க. வாங்க போலாம். நாயுடு நாங்க போய் ஃபோன் பண்றோம். வரோம். அவன் பாட்டு கூத்தாடிச்சிருக்கா, நீ பாட்டு பாத்துட்டு இருக்க. பாப்பா உங்க அப்பா என்ன கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சு பாருங்க நினைச்சிட்டியா? அவன் கரெக்டா தானே பண்றான். என்னத்தை கரெக்டா பண்றான்? டேய் பழதை குறைக்க. ஹலோ இதெல்லாம் பஞ்சாமிரத மாடா எடுத்து கொடுக்கறதுக்கு. டேய் இது பார்மசிடா. மிஸ்டர் சங்கி, இது ஐயா சங்கு. நான் என்ன சொல்றேன், நோயினுடைய தீர்த்து வச்சா புண்ணியம்னு சித்தர்கள் பாடி இருக்காங்க. மருந்து கடையை வச்சுக்கிட்டு மருந்து கொடுக்கலன்னா எப்படி? மருந்து குடு ராஜா. மருந்து சீட்டை பார்த்துட்டு கொடுத்தியா? மருந்து சீட்டு இருந்தா தானே பார்த்து கொடுக்கறதுக்கு. அப்புறம் வர்றவன் வெறுங்கைய வீசிக்கிட்டு வர்றான். வியாதிஸ்தனா சும்மா அனுப்ப முடியுமா? மருந்து சீட்டு இல்லாமே மருந்து கொடுத்தியா? அங்கதான் எங்க ட்ரெடிஷன் ஆஃப் த ஃபேமிலி நாலேஜ் யூஸ் பண்றேன். ஹோமியோபதி அலோபதி மிக்ஸ். அழகு சுந்தர கரை தானே? ஆமா தலைவர், அவன் இங்கதான் இருக்கான். இப்படி வந்து வந்துருக்க. உன்னால நானும் மாட்டிக்க போறேன். முதலாளி காப்பாத்துங்க. என்ன விஷயம்? அந்த ஆள் எங்க வீட்டுக்கு மருந்து கொடுத்துருக்கான். அப்படியா? அவர் வந்து பழனிக்கு போயிட்டாருங்க. இப்பதானே எங்க போனா? என்னங்க இது பஸ் ஏறின உடனே போக முடியாதா? வர சொல்லியா? நேரம் ஆகுது இல்ல? சார் நீங்க டைம் பார்த்து அடிக்கிறதுக்காக நாங்க மெடிக்கல் ஷாப் நடத்திட்டு இருக்கோம். ஆமாண்டா. சங்கு பிள்ளை எவ்வளவு டீசென்டான ஆள். Thank you. தேங்க்யூ. எவ்வளவு வருஷமா இங்க ஷாப் போட்டுருக்காரு. ஏதோ இன்னைக்கு தெரியாம அழகு சுந்தரத்தை அடிக்க மறைச்சு வச்சாரு. இதோ இருக்கான அழகு சுந்தரம். என்ன விஷயம்? இது அளவு சுந்தரமா? பாக்கலையா நீங்க? கவனிக்கலையே. இது நான் கல்யாணம் சுந்தரம். கல்யாண சுந்தரமோ கருமாரி சுந்தரமோ இத பாருங்க, கடைக்கு 1% சேதம் வரக்கூடாது. ஆனா இவனுக்கு 99% வந்தாலும் தப்பு. தாராளமா நோ ப்ராப்ளம். நானே கூட்டு வரேன். வாடா வெளியே. நீ இன்னைக்கு ஏய்மா கிண்டி டப்பால போட்டு விற்க போறானுங்க. வா. சரி, நில்லு, 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 இரு, இரு. உண்மையை சொல்லணும். நீ தானே அழகு சுந்தரம்? யோ இவன் தானே அழகு சுந்தரம்? டேய் அடிச்சு நொறுக்குங்க. நிறுத்துங்கடா. பயங்கரமான ஆளா இருக்க பண்ணி. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். ஒரு ரூபா மாத்திரையில ஆளையே க்ளோஸ் பண்ணி விட்டியே. எனக்கு எப்பவோ கிடைச்சிருக்க வேண்டிய சொத்துப்பா. ஓ மருந்தால இப்ப வந்து கிடைச்சிருக்கு. கோர்ட்டு கேஸ்ல அலைஞ்சேன், ஒன்னும் பண்ண முடியல. நீ முடிச்சு கொடுத்துட்டப்பா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பா. தேங்க்ஸ். வேற ப்ராப்பர்ட்டி பிரச்சனை இருந்தா சொல்லுங்க, மருந்து கொடுத்து ஒரேடியா தீர்த்துடலாம். டேய் ரெப்பு, இப்ப புரியுதா சித்தா குடும்பத்தின் சிறப்பு? நான் ஒரு வரல அசைச்சேன்னா உடம்புல ஒரு எலும்பு இருக்காதுடா. போடா டேய். இத வர்றா.
இதுதான்டா உனக்கு கடைசி சம்பளம். இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாது. கையை கால முடிச்சு. இப்ப நான் போறேன், ஆனா மறுபடியும் வருவேன். மறுபடியும் வந்தா கழுத்துல வச்சு கொண்டு போடுவேன். போடா. ஏய் ஓல்ட் மேன், இந்த மூலிகை ஃபேமிலி உலகத்துடைய எந்த மூலைக்கு போனாலும் பிழைச்சுக்கிடும். ஆமா, தேர்ல போய் சொல்ல வச்சுக்காரு. ஆனா முதலாளி என்ன நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் எப்படியாவது பின்னாடி போடா. போடா. ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிச்சிருந்தா தான் முதல்ல பேசவே ஆரம்பிப்பா. அதுக்கப்புறம் லேசா பழக ஆரம்பிப்பா. அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவா. அதுக்கு அடுத்த ஸ்டேஜை நாம தான்டா டெவலப் பண்ணணும். நீ அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்போடயே விட்டேன்னு வச்சுக்க, ஒரு நாள் இந்தாங்க பிரதர்னு கல்யாண இன்விடேஷன் கையில கொடுத்துட்டு அவங்க அப்பா கூட டாட்டா காட்டிட்டு போயிட்டே இருப்பா. டேய், என் கௌரி அப்படி எல்லாம் பண்ண மாட்டா தெரியுமா? ஆமா, இவரு கௌரி. ஏன்னா இவரு தானே பேர் வச்சு எடுத்து வளர்த்தாரு. போட்டா டேய் போட்ட. இதே மாதிரி என் உமா அப்படி இல்ல, என் சுதா அப்படி இல்லன்னு சொன்னவங்க கதையெல்லாம் என்னாச்சு தெரியுமில? அவ அவங்க அப்பா பார்த்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிறக்க போற குழந்தைக்கு சொட்டர பின்ன ஆரம்பிச்சிட்டாளுங்க. இவனுங்க குளத்திலயோ கிணத்துலயோ குப்புற கூச்சிடுறானுங்க. நான்சென்ஸ். யாரோ ஜான்சன் என் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா நம்ம கௌரி. ஹலோ. திருநெல்வேலியில என் ஃப்ரெண்டோட மேரேஜ். உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது. சும்மா நீங்க சொல்லுங்க. தாத்தா கடைசி நிமிஷத்துல வரலன்னு காலை வாரிட்டாரு. பெருசுக்குனாலே அப்படிதான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடியே போயிட்டாங்க. அதனாலங்க சந்தோஷ் உங்க ஃப்ரெண்டு தானே, இவனை கூட்டு போங்க. டேய், எனக்கு நிறைய வேலை இருக்குடா. என்ன பெரிய வேலை? என்ன ரோடா போட்டுக்கிட்டு இருக்க? அட இவன் சும்மா உட்கார்ந்து இருக்காங்க, எனக்கு காப்பி டீ செலவு வச்சுக்கிட்டு இருக்கான். தயவு செய்து கூட்டு போங்க. டேய், என்னடா சந்தோஷ்? சரிங்க. நீங்களும் வாங்களே. எனக்கு மருந்தெல்லாம் வித்தாகணுங்க, இன்னைக்கு ஃபீல்டு ஒர்க். நீங்க போங்க, நீங்க முன்னாடி போங்க, நான் அனுப்புறேன். டேய், நல்ல சகுனம், கல்யாண வீடு. இன்னைக்கு மேட்டர் ஓபன் பண்ண மறந்துறாரு. ஏய், நேத்து என்ன திடீர்னு போன்ல ஐ லவ் யூ சொன்ன? அது வந்து நேத்து ஏப்ரல் 1. அதை விடு, நீ முதல்ல மேல போ. சரி சரி, சீக்கிரம் வா. இது கொஞ்சம் புடி. லேட் ஆயிடுச்சுன்னு அனிதா திட்ட போறா. வா. இல்ல, நான் வரேன், நீ போயிட்டு வா. என்ன கிண்டல் பண்றியா? இவ்வளவு தூரம் வந்துட்டு வர மாட்டேங்கிற? இல்ல, கல்யாணத்துக்கு கிஃப்ட் எதுவும் வாங்கி வரல, நீ போ. ஓஹோ, அப்ப நீ வேற நான் வேறயா? அத நான் வாங்கியிருக்கேன்ல. சரி, வாஷ் பண்ணிக்கோ. போதுமா? இப்ப சிரிச்சிட்டு வரியா? ஏய் அனிதா, எங்களை எல்லாம் மறந்துடாத. ஹாய் அனிதா. ஹாய் ரவி. ஏன் இவ்வளவு லேட்டு? நீ பேசுறடி. நேத்து வரைக்கும் உம்மன் இருந்துட்டு நினைச்சது சாதிச்சிட்டல. ரவிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். மத்த ஆம்பளைங்க மாதிரி ஏமாத்தாம கடைசி வரைக்கும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு. சந்தோஷ், ரவி, அனிதா. ஹாய். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இது லவ் மேரேஜ். நேத்து வரைக்கும் கல்யாணம் ஆகுமா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. வீட்டுல அவ்வளவு பிரச்சனை. அதான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் சரியில்லை. போட்டோக்கு போஸ்ட் கொடுக்க அலையணும் வரேன். ஏண்டா அடிக்கடி எடுக்க மாட்டேன், ஒரு இடத்துல இல்ல. இப்போ ஏன்டா பயப்படுற? ப்ரொஃபசர் யாரும் இல்ல. கிட்ட இருந்துக்கோ. டேய், அங்க பாத்தியா? நாத சொரத்தை நாம ஏற்பாடு பண்ணலாம்னு பார்த்தோம். கடைசியில சாமியா ஏற்பாடு பண்ணிருக்காரு. சந்தோஷ் எங்க? டேய், யாரா இல்லடா. ஏய் சந்தோஷ், வா. ஸ்மைல் ப்ளீஸ். நீயே கரெக்ட் பரவாயில்ல. Thank you. Congratulations. இப்படி பக்கத்துல வந்து நில்லு. எடுக்கறாங்களா? இவர் போட்டோ எடுத்து வருமா? ப்ரொஃபஷனல் தானே? இவன் எங்க ஸ்டூடண்ட், ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர் உண்டு. அதனால தாங்க கேட்டேன். கௌரி, ரவி, அடுத்த கல்யாணம் இவங்களுக்கு தான். ஏய், ரெடி. ஏய், போடுங்கடா. சரியாடி. கௌரி, மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சாச்சு. எப்ப கல்யாணம்? சும்மா இந்த கல்யாணம் இங்கயா இல்ல கொச்சின்லயா? கொச்சின்ல தான். அது இவகிட்ட கேட்டேன்னு தெரியும், சந்தோஷ் கிட்ட கேட்டதான் தெரியும். எல்லாம் சைலண்டா இருப்பீங்க, ஆனா காரியத்தை மட்டும் கரெக்டா முடிச்சிருவீங்க. ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்ன? உன் வா ஏன் கோணையா இருக்கு? இது வரைக்கும் யாருமே கேட்காத கேள்வி கேட்கறானே. ஃபிளாஷ்பேக்கா? சொல்றேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி
நான் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போயிருந்தேன். அங்க ஒரு அம்மா ஒரு அழகான குழந்தை தூக்கி வச்சிருந்தேன். குழந்தை எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அந்த குழந்தை சிரிச்சது. உன்ன குழந்தைக்கு முத்தம் கொடுக்கான வாயை கிட்ட எடுத்துட்டு போனேன். அந்த மூதேவி குழந்தை நான் முத்தம் கொடுக்கும்போது அவங்க அம்மா தோல்ல சாஞ்சிருச்சு. முத்தம் டைரக்டா அந்த அம்மா கண்ணத்துக்கு போயிடுச்சு. அந்த அம்மா ஏதோ கருப்பு கண்ணத்துல இருக்க மாதிரி உட்டா ஒரு அரை வாய் சைடு வாங்கி. ஆமா, உன் தம்பி கூட என் வாய் இருக்கு. என் தம்பிக்கு வாய் இப்படி போனதுக்கு காரணம், என் தம்பி மிலிட்டரிக்கு போய் மிலிட்டரி ஆபீசர் கேட்டிருக்கான் நாட்டு குண்டை எப்படி தூக்கி போடுறதுன்னு. ஆபீசர் சொல்லிருக்காரு கையில வெடி வச்சுக்க, வாயில திரிக்கிள்ளி போடுன்னு. இந்த முண்டை வாயில வெடி வச்சுட்டு கையில திரிக்கிள்ளி போட்டிருக்கா, வாய் கிழிஞ்சிடுச்சு. ரவிகாந்தி, எப்படா இங்க வந்த? டல்லா இருக்க, வேற நாட்டு சுதந்திரம் வாங்கி கொடுக்க போறியா? ஆமாண்டா, காதல சொல்றதுக்கு சுதந்திரம் வேணும். காதல் கிடைக்கிற சத்தியகிரகம் பண்ண வேண்டியதானே? டேய், இந்த பொண்ணுங்களை பத்தி உன்னோட அபிப்பிராயம் என்ன? பொண்ணுங்களை பத்தி கேர்ள்ஸ் லைக் a flower, girls like an angel, girls like a god, girls like a world. ஏய், காதல சொல்லணும் வாயால சொல்லணும். ஆனா இந்த வாயால சொல்ல முடியாது. இது வாயாது கூவும் கால்வாய் மாதிரி. லெட்டர் இஸ் பெட்டர். இதுக்கு தான் சொல்லிருக்காங்க பிட்டி பாட்சம் பெட்டர், பிட்டி இந்த லெட்டர், லெட்டர் இஸ் தி பெட்டர். அனிதா நினைச்ச மாதிரி ரவிய மேரேஜ் பண்ணிட்டா. ரியலி ஷி இஸ் a very very lucky girl. ஆமாயா. ஹாய். ஹாய். ஹலோ. How are you? Fine. இனிமே ஒரு வாரத்துக்கு அவ இந்த பக்கமே வர போறது இல்ல பாரு. ஆமா. இனிமே அவ எங்க நம்மள எல்லாம் நினைக்க போறா? நாளைக்கு நீ அப்படிதான். அதெல்லாம் விடுறீ. மோமேட் என்னாச்சு? எனக்கு என்ன மேட்டர்? இந்த கதை தான் வேண்டாங்கிறது. எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியும். சந்தோஷ் கிட்ட சொன்னியா? ஏய் சும்மா இரு. சரி, நான் நியூரோ பிளாக் போயிட்டு வந்துறேன்னா. ஓகே. ஓகே, பை. பை. கௌரி, கௌரி, என்ன என்னாச்சு? ஏன் ஓடி வர? உன் புக்கு. பரவாயில்ல, அப்புறமா கொடுக்க வேண்டியதானே. எனக்கு இப்ப தேவையில்ல. இல்ல, இப்பவே வாங்கிக்க. அப்படியா? ஓகே, தேங்க்யூ. கௌரி, என்ன? இல்ல ஒண்ணும் இல்ல. ஓகே, பை. ஏய் அனிதா, இந்த லைப்ரரி புக்ல என்னென்னமோ எழுதி வச்சிருக்கானுங்க. அப்படி என்னடி எழுதிருக்கு? எங்க காட்டு பார்க்கலாம். உடனே வந்துருவியே. ஹாய் சந்தோஷ். ஹலோ, கௌரி வரலீங்களா? நியூரோ பிளாக் போயிருக்கா? Oh God. கௌரி, எனக்கு இது ஏன் இப்படி பண்ண? ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் பழகுனா உடனே அது லவ் தான் கன்ஃபார்ம் பண்ணிடுதா? சொல்லு. இத்தனை நாள் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் என் கூட பழகிட்டு இருந்தியா நீ? ஃப்ரெண்ட்ஷிப் என்ன தெரியுமா உனக்கு? ஏன் இப்படி பண்ண? சொல்லு. உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இந்த லெட்டர் கொடுத்ததுதான் ஞாபகத்துக்கு வரும். நீ என்கிட்ட தப்பாவே பழகிட்டல. ஏன் இப்படி பண்ண? ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் பழகுனா உடனே அது லவ் தான் கன்ஃபார்ம் பண்ணிடுதா? இத்தனை நாள் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் என் கூட பழகிட்டு இருந்தியா நீ? ஃப்ரெண்ட்ஷிப் என்ன தெரியுமா உனக்கு? உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இந்த லெட்டர் கொடுத்ததுதான் ஞாபகத்துக்கு வரும். நீ என்கிட்ட தப்பாவே பழகிட்டல. தாய்மார்களே, உங்களை தாய்மார்களாக்கிய தந்தைமார்களே, உங்களில் பலருக்கு படுத்தால் தூக்க வராது, நின்னால் நடக்க முடியாது, குனிந்தால் குனிய முடியாது. இப்படி சொந்த பிரச்சனை, சோக பிரச்சனை, கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் மூலிகையில் ஒரு உருண்டை எடுத்து வாயிலே போட்டால் க்ளோஸ். இடுப்பு வலி, மூட்டு வலி, அது நான் உன்னை முந்தா நாள் அடிச்சதுனால வந்தது. மறுபடியும் ஒரு அடி அடிச்சா சரியாயிடும். இந்த உருண்டை எடுத்து வாயில போடு.
நாயே ஓ வாயில இல்லடா ஐயா வாயில போடுன்னு சொன்னேன். 5 தலைமுறையாக என்னுடைய ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கை வலிச்சாலும் பரவாயில்லை என்று இந்த உருண்டையை உருட்டி கொண்டு வருகிறார்கள். லண்டன், சிங்கப்பூர், சிகாகோ, மலேசியா, பேங்காக் பல்வேறு நாடுகளில் போஸ்டலில் இது அனுப்பப்படுகிறது. செவப்பு சட்டை போட்ட ஐயாவை கூப்பிடு. இவருக்கு வயசு 85. சொன்னா நம்ப மாட்டீங்க, பாக்குறதுக்கு 12 வயசு பையன் மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் நீங்க போங்க ஐயா. எங்களுடைய உருண்டையை ஒரு மண்டலம் பேக்கேஜ் 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்டார். இளமை அவருக்கு ஊஞ்சல் ஆடுகிறது. வெள்ளக்காரன் நம்ம நாட்டை விட்டு போய் 50 வருஷம் ஆனாலும் இந்த ஏரியாவை சேர்ந்தவனுங்க மாத்திரை டானிக்கு மருந்துன்னு நீ போய் அவங்களோட வேலைக்கு சேர்ந்துக்க. சேர்த்துட்டு மைக்கில் அனௌன்ஸ் பண்ண போனடமா. அப்படி மருத்துவ குணம் கொண்ட இந்த மூலிகை உருண்டையை நீங்கள் சாப்பிட்டால் உனக்கு வச்சுக்கிறேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனுங்களா சார்? நாங்க இந்த எஸ்ஆர் மெடிக்கலுக்கு ஏற்ற மாதிரி பப்ளிக் டெலிபோன் போன்ல பேசுறேன் சார். ஆமா சார், பிள்ளையாரும் இல்லை சார், நம்ம ஏரியா தான் சார். இது இங்க 2 பேர் சார் டிராபிக் ஜாம் ஆகிற மாதிரி இந்த கஞ்சாலாம் வச்சு வித்துட்டு சார். கர்மா அதை அரைச்சரிச்சு கொடுக்குறாங்க சார். ஜனங்க அதை தின்னு கன்ஃபியூஷன் அலையிறாங்க சார். ரொம்ப ரிஸ்கான வியாபாரமா இருக்கு சார். ஆமா சார், வந்து கேளுங்க சார். நான் போய் கேட்டுங்க சார். நீ ஓங்கி அரைஞ்சிட்டானுங்க சார். தேங்க்யூ சார். அவர் எப்ப சார் அறிஞ்சாரு? ஒரு சென்டிமெண்ட் வரும் சிம்பத்திக்காக. 10 ரூபாய்க்கு 10 உருண்டை, 10 ரூபாய்க்கு 20 உருண்டை, இப்படி பல உருண்டைகளை நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போனீங்கன்னா போடா பழனி குறைக்கு போடா. எப்படி வாங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? யா இந்தாங்க. இது என்ன? இது காப் சிரப், இருமல் மருந்து. இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கிற இருமல் போயிடும். எனக்கு ஒண்ணு இருமல் இல்லையே. அப்படியா? ஒரு நிமிஷம். இந்தாங்க. இது என்ன? இதை சாப்பிட்டீங்கன்னா இருமல் வரும். வந்த உடனே இதை சாப்பிட்டீங்கன்னா வந்த இருமல் போயிடும். ரெண்டையும் எடுத்துக்கங்களேன். இந்த பிசினஸ்லாம் இங்க கிடையாது. அப்ப எந்த கடையில் நடக்குதுன்னு சொல்லுங்க, அங்கேயாவது போறேன். ஒண்ணு துணி வாங்குங்க, இல்ல வெளியே போயிடுங்க. கோச்சுக்காதீங்க, ஒரு நிமிஷம். இந்த இந்தியன் எக்கனாமி இல்ல, அது வீக்கா இருக்குது. அதை விட என்னுடைய எக்கனாமி படு வீக்கா இருக்குது. அதனால இது ரெண்டையும் எடுத்துக்கங்க. என்கிட்ட அமௌண்ட் இல்ல, அதுக்கு பதிலா ஒரு பேண்ட் பிட் கொடுக்குறீங்களா? சார், இவன் ரொம்ப கடிக்கிறான். கடிக்கல சார், சும்மா சொரிய ஆரம்பிச்சேன். என்ன சார் வேணும்? என்ன? அது ஒண்ணும் இல்ல, நான் ஒரு மெடிசன் கம்பெனி ஓனர். அப்படிங்களா? ஆமா, ஜெனரல் பாடி மெடிக்கா போயிட்டு இருக்கேன். பட் பாருங்க, இந்த கிரேசியர், குவாலியர், அப்புறம் இந்த பாம்பே டையிங், இதுல எல்லாம் என் டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி கலரே கம்பெனில போட மாட்டேங்கிறேன் சார். இங்க நிறைய இருக்கு சார், பாருங்க சார். இது வாட்ச்மேன் மாதிரி இருக்கு சார். இத பாருங்க சார். இது சங்கமார்க் லுங்கி மாதிரி இருக்கு சார். இத பாருங்க சார். அது ரொம்ப கேவலமா இருக்கு சார். நல்லா இருக்கு சார், வாங்கிக்க. இது சூப்பர் பிட்டா இருக்குதே. ஏன் இந்த ஐட்டத்தை முன்னாடியே காட்டல? இந்த பேண்ட் பிட்ல ஒரு 4 மீட்டர் கிளிங்களே. கழுத்தை பிடிச்சு வெளிய என்ன சார் இந்த மாதிரி எல்லாம் கடையில விட்டுருக்கீங்க? சார், ஏதாவது பாக்குறீங்களா? எதுவும் பாக்குற மாதிரி இல்லையே. தும்மிட்டீங்க. நமக்கு ஒரு மாத்திரை இருக்கு, 4 வழியில குணப்படுத்தும். அப்படியே ஒண்ணும் வேணாம், போங்க போங்க. ஹாய் டாக்டர். டேய் சந்தோஷ், இங்க வா. ஏன்டா சுடிதார் வாங்கி கொடுக்க மாதிரி கூட்டு வந்தியா? இதாண்டா கரெக்ட் ரூட். மேட்டர் சொல்லிட்டியா? இது என்ன மறந்து விட்டுறேன் நினைச்சேன். சும்மா. ஹாய். ஹலோ. ஹலோ. சொல்ல மறந்துட்டேன். எனக்கு மருந்தெல்லாம் கெட்டு போய் எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி இருக்குது. நல்ல டாக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க. வியாபாரம் பண்ணி ஆகணும். ரெக்ஸ் இருக்காரா? அவர் மேல போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல துணி எடுக்கிறாரா? இல்ல, செத்து போயிட்டாரு. செத்தே போயிட்டாரா? என்கிட்ட இன்னும் ஒரு மருந்தே வாங்கலையே. இதெல்லாம் இங்கதான் பேசணுமா? நீ போ. அதுக்கேடா கொசுக்கே மலேரியா வந்தாலும் என்கிட்ட மருந்து இல்ல. என்ன கூப்பிடுறாங்க? சொல்லுங்க. நான் உங்களுக்கு டாக்டர் மாதவனை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். சாகாத டாக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. இல்ல கையெடுத்து கும்பிடுறேன், போயிடு. ஏன்டா அழுகுற? ஒண்ணும் இல்ல, எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி காதலுக்கு ஹெல்ப் பண்ணியே நாசமா போறேன்னு தெரியல. பேசாம இந்த தொழிலை விட்டுட்டு சாமியார் ஆயிடலான்னு பார்த்தாக்க இன்னொரு சாமியார் வந்து துண்டால் அடிக்கிறாரு. சும்மா பேசிட்டே இருக்காது. அவகிட்ட எப்ப சொல்லணும்னு தெரியும். போ. அப்படின்னா வாக்கு. ஆமா, என்ன நீங்க ஜென் செக்ஷன்ல நின்னுட்டு இருக்கீங்க? ஒருவேளை உங்க ட்ரெஸ்ஸிங் பேட்டர்ன் மாத்த போறீங்களா? சுடிதார்லாம் தூக்கி போட்டு பேண்ட் சட்டை தானே? ஆமா. வெரி குட்ங்க, சூப்பர். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். சும்மா இருங்க, வாங்க. உங்களுக்கு தான். எனக்கா? எனக்கு தான் ட்ரெஸ் இருக்கே. ஓ, இப்ப புரிஞ்சிருச்சு. தீபாவளி கிஃப்ட் தானே? ஓகே. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை பாருங்க. இதுதான் உங்களுக்கு சூட் ஆகும். போய் ட்ரையல் பாருங்க. கௌரி, உங்களுக்கு தீபாவளி கிடையாதா? இல்ல, எங்களுக்கு ஓணம் தான். என்னது ஓணனா? ஓ, ஓணமா? தீபாவளியா ஓணமா? பண்டிகைனா ஒரு கெட் டுகெதர் தான். அது கரெக்ட். சொல்லிட்டேன். வாங்க மாப்ள. வாங்க. எடுங்க பட்டாசு எடுங்க. ஏரியால நம்ம வீட்டு பட்டாசு சத்தம் தான் பெருசா கேட்கணும். போங்க, எடுத்து வெடிங்க. இந்த பாட்டி ஜிலேபி. போடா. ஹாய். ஸ்வீட் சாப்பிடுறியா? ஹாய் பூஜா. ஹாய். கௌரி, இங்க வா. வாமா. பூஜை எல்லாம் முடிஞ்சதா? என்ன ஆச்சு?
हाय इंदु, कैसी हो? मैंने तुम्हें फंक्शन को बुलाया, आप सब जरूर आएंगे ना? जरूर आएंगे। ए गौरी, हाय, कैसी हो? ठीक है। इंदु, इधर वाम्मा. இந்த புடவையை கௌரி கட்டி கூட்டிட்டு வா. அம்மா எனக்கு எதுக்குமா இதெல்லாம்? கட்டிட்டு வாம்மா. நீ அவளை கூட்டிட்டு வா. ஏய் गौरी बहुत सुंदर लग रही है ना? மா ஏய் இந்து கௌரி கூட வந்தால எங்க? டேய் இதுதான்டா கௌரி. அம்மா நீங்க போங்க. ஏய் பூஜா तुम चलो. ஏய் கௌரி எங்கன்னு கேக்குறல? இதான். இதா என்ன லம்பாடி மாதிரி இருக்கா? ஏய் சாமி ஓ சாமி ஏய் சாமி ஓ சாமி ஏய் சாமி. என்ன விளையாடுற நீ? ஏய் இந்து வீட்ல ஒரு டால்டா டப்பா தூக்கி கட்டி வச்சிங்க. டம்பட்ட கட்டம் டம்பட்ட கட்டம். என்ன சந்தோஷ் உனக்கு என்ன பிடிக்கல? எனக்கு பிடிக்கவே இல்ல. சொல்லு சந்தோஷ். இங்க வா. இது ஒண்ணுதான் எனக்கு பிடிக்கல. இப்ப பார் இந்து. ஹாய் சங்கு 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 பிள்ளை எங்க போயிட்டாரு இவர்? வெளியே போயிருக்காரு. ஓ வெளியே போயிட்டாரா? நீ தனியா இருக்க. உல்லாசம் சல்லாபம்ன்ற படத்துக்கு 2 டிக்கெட் இருக்கு வரியா? ஷட் அப். இட்ஸ் ஆல் ரைட் தியேட்டர்ல பாத்துக்கறேன். ஏய் பெக்கர் பிச்சைக்காரா உள்ளுக்குள்ள சங்கு சங்குன்னு ஒன்னு இருந்துச்சே பார்த்தே நீ? உள்ளதா இருக்கு எடுத்து ஊது. சங்கு பிள்ளை என்ன இப்படி தெருவுக்கு வந்துட்டீங்க? என்ன பண்ண சொல்ற? தெரியாதனமா ஒரு பழனி பண்டாரத்தை கொண்டு வந்து பார்மசில வேலைக்கு வச்சேன். அந்த நாய் என்னை ஈ அடிக்க வச்சிட்டான். நான் தான் உங்களுக்கு அப்பவே சொன்னேன்ல. எப்ப சொன்னேன்? எப்படா சொன்னேன்? ஏதாவது நடக்கும்போது பார்த்துட்டு பேசாம இருக்க வேண்டியது. எவனாவது எக்கு தப்பா மாட்டிட்டான்னா அப்பவே சொல்லி இழுக்க வேண்டியது. எப்ப சொன்னீங்க? நீங்க விரக்தியில பேசுறீங்க. நான் அப்பவே சொன்னேன். என்ன சொன்ன? அவனை பார்த்தா பார்மசிஸ்ட் மாதிரியா தெரியுது, 4 ரேப்பு 8 மர்டர் பண்ண போலீஸ் ஆமியார் மாதிரி தெரியுதுன்னு. தெருவுல லேகியம் வித்துக்கிட்டு இருந்த கொண்டாந்து கடைக்குள்ள உட்கார வச்சிங்க. கடைசியில அவன் உங்களை ரோட்டு கொண்டு வந்துட்டான். என்ன பண்ண சொல்ற? ரெக்கமெண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது, அதனால கடையில வேலைக்கு வச்சேன். இப்ப பாரு மருந்துக்கு கூட மருந்து வைக்க மாட்டேங்குது. இன்னும் இப்ப இது ஸ்டார்ட் ஆயிடுச்சா? சரி விடுங்க, நீங்க திருந்திட்டீங்க. தவறு பண்றது மனுஷத்தனம், ஆனா திருந்துறது தெய்வத்தனம். இது ரொம்ப முட்டாள்தனம். என்ன உளர்ற? இன்னும் 4 கடைக்கு மருந்து போட்டு வந்து மிச்சத்தை உளறேன். அதுக்கிடையில இந்த மீன் டைம் ஏதாவது அமௌண்ட் தேவைப்படுதா? எதுக்கு? பார்த்தா பரிதாபமா இருக்கு, காப்பீட்டு செலவுக்கு ஆகும்ல. இந்த செருப்பை உடனடியா தைக்கணும், அதுக்கு தான் கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படும் போல இருக்கு. செருப்பு நல்லா தானே இருக்கு. பிஞ்சு போச்சுன்னா தைக்கணும்ல. எப்படி பெய்யும்? அடிச்சா பிய்யாதா? ஐயா நான் வரேங்க ஐயா. டேய் யானை இழைச்சு போச்சுன்னா பூனை எல்லாம் ரொமான்ஸ்ல கூடுவீங்களா? ஏன்பா அழக சுந்தரன் பயணிக்காரர் ஒருத்தர் இருந்தாரு, அவர் இல்லையா? அவரை தான் ப்ரமோஷன் கொடுக்கறதுக்காக தேடிட்டு இருக்கிறேன். கண்ணுலயே சிக்க மாட்டேங்கிறாருமா. என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லப்பா, என் மாமியார் இம்சை தாங்க முடியல, அத ஒரேடியா போட்டு தள்ளிலாம் பாக்குறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இங்கதான் தப்பு தப்பா மாத்திரை எல்லாம் கொடுக்கறத பேசிக்கிறாங்களே. இந்த செருப்பை பிக்காம நீ விடமாட்டாங்க போல் இருக்கே. ஒழுங்கா அழகா பார்மசி நடத்திட்டு இருந்தேன். ஒரு பழனி பண்டாரத்தை வேலைக்கு வச்சு அவ பரலோகத்துக்கு பாஸ்போர்ட் ஆபீஸ் ஆகிட்டான். பரதேஷ். என்ன நீங்க உள்ள இருப்பீங்கன்னு பார்த்தா வெளியில இருக்கீங்க? ஆமாமா, என்ன உள்ள வச்சு பாக்கலான்னு தானே நிறைய பேர் திட்டம் போட்டு அலையறாங்க. உட்காருதாயம்மா. சரி, நடந்தது என்னமோ நடந்து போச்சு, அதுக்காக அதையே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு. என் மாமா ரொம்ப நல்லவரு, அவர் மனசுக்குள்ள ஒண்ணுமே இல்ல. மனசுல ஒண்ணு இல்லாட்டி பரவாயில்லம்மா, அந்த நாய்க்கு மண்டையிலே ஒண்ணும் இல்லாம இருக்க. என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்ல, மாத்திரையை மாத்தி மாத்தி கொடுத்து ஜனத்தை போய் குறைச்சிட்டே இருக்கேன். போலீஸ் என்ன எல்லாம் சொல்ல வைப்பாங்க. ஆமா, நீங்க வெளியில இருந்தா மட்டும் அப்படியே கிழிச்சிட போறீங்களா? ஏதோ என் மாமா தெரியாம யதார்த்தமா பண்ணிடுச்சு, அதுக்காக அதையே பெருசா பேசிக்கிட்டு இருக்கணுமா? என் மாமனை வேலைக்கு சேர்த்துக்கங்க. அவனோட நான் வேலைக்கு வச்சுக்க மாட்டேன். சேர்த்துக்குங்க. உன்னை வச்சுக்கணும் பார்த்தாதா? நீங்க சேர்த்துக்கல, உங்களை நான் சேர்த்துக்க மாட்டேன். ஐயோ, இந்த உன்னை சொல்லியே என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிய நீ. வர சொல்ல அவனை. மாமா வா இங்க. வந்தேன் தாயம்மா. பாத்தியா, குரங்கு மாதிரி எப்ப வர்றான் எப்ப போறானே தெரிய மாட்டேங்குது. நேட்டிவ் பிளேஸ் பயணி இல்ல, அதுவும் 5 தலைமுறை கண்ட அழுக்காத சித்தர் குடும்பத்துடைய சிறப்பு. கொலைகாரன கதை. சரி, நாளையோட கௌரிக்கு எக்ஸாம் முடியுது, ஊருக்கு போற. இப்ப நீ என்னடா பண்ண போற? ஏம்மா உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன், உனக்கு என் மேல இஷ்டமான்னு கேட்கறதுல உங்களுக்கு எல்லாம் என்னங்கடா தயக்கம்? நீ சொல்லாமலேயே அவன் உன்னை காதலிக்கும் நீ எப்படி எதிர்பார்க்கலாம்? நீயும் அவளும் சந்திச்சு பேச எவ்வளவு சந்தர்ப்பங்கள் கிடைச்சது, எவ்வளவு தனிமையான நேரங்கள் கிடைச்சது. ஏன்டா நீ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கல? ஏய், காதல் எப்படிப்பட்ட கோழையையும் வீரனாக்கியும் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். உன் மேட்டர்ல அது அப்படியே உள்டாவாய் போச்சடா. ஏய், காதலை சொல்லாம நெஞ்சுக்குள்ளேயே வச்சு செத்து போறத விட சொல்லி தோத்து போகலாம்டா. என்ன சொல்ற? இல்லடா, என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லி தோத்து போறதை விட சொல்லாமலே செத்து போறது எவ்வளவு மேலு. அறிவு இருக்கடா உனக்கு?
சாப்பிடுறதுக்கான ஒரு மனுஷன் லவ் பண்ணுவான். இந்த பாரு, நீ நேரடியா அவகிட்ட சொல்ல தயங்கினேனா அவங்க வீட்டுல ஒரு பெருசு இருக்குல்ல, அது உன் ஃப்ரெண்ட் தானே, அதுகிட்ட சொல்லி தொலையண்டா. என்ன யோசிக்கிற? இந்த பாரு, நீ சொல்லல, நான் கௌரியை கூப்பிட்டு உண்மையெல்லாம் சொல்லிடுவேன்டா. டேய், நேரம் வரும்போது நானே சொல்றேன். ஒன்றா என்னடா சொன்னேன்? கௌரி மேட்டர் உங்க தாத்தா கிட்ட சொல்ல சொன்னேன்ல, நீ சொல்றேன்ல, இப்ப இங்க உட்காந்துட்டு இருக்கிற. அட கடையில ஒருத்தர் மேல நான் தானே எல்லாத்தையும் பாத்துக்கணும். பெரிய விஜிபி ஷோரூம் 10-15 கம்ப்யூட்டர் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்க. அனாசின் குரோசின் விக்கிறது நான் விற்க மாட்டேனாடா, ஏன் அதை நான் செய்ய மாட்டேனா? நீ போடா. ஏய் ஏய், அங்க பாத்தியா, சகுனமே நல்லா இருக்குதுடா, மணி அடிக்குதுடா, நீ கௌரி வீட்டுக்கு போடா. ஜாக்கிரதை. ஹலோ, கௌரி அம்மா வீட்டுல இருந்து பேசுறேங்க. ஏய் ஒரு நிமிஷம். என்ன? உண்மையிலேயே நல்ல சகுனம்டா. கௌரி வீட்டுல இருந்தா போனே வந்திருக்கு. நீ அவகிட்ட பேசிட்டு வந்துட்டே இருக்கேன்னு சொல்லு. ஹலோ, பாலம் பேசுறேன் சார். சொல்லுங்க. பெரிய இறந்துட்டாருங்க. என்ன என்னாச்சு? திடீர்னு நெஞ்சு வலியா இருக்கு. டாக்டர் கௌரி சொல்லிட்டீங்களா? காலேஜுக்கு போயிருக்காங்க, இன்னும் தெரியாது, இனிமேல் தான் சொல்லணும். சரி, நான் போய் கௌரியை கூட்டு வந்துடுறேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எல்லாரும் போன் பண்ணி சொல்லிடுறீங்களா? சரி, ஓகே. ஏய், தாத்தா கிட்ட கண்டிப்பா மேட்டர் சொல்லிருவீல? தாத்தா கிட்ட சொல்ல முடியாதுடா. ஏன்? தாத்தா இறந்துட்டாரு. பாஸ் பண்ணிடுவீங்கல்ல? நிச்சயமா. ஹாய் சந்தோஷ், இருங்க கௌரி வர சொல்றேன். நீங்க போங்க. ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க. வா. என்னாச்சு சந்தோஷ்? தாத்தா